இந்த செகண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால, நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு தடவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த 14 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 14 ஃபார்முலா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார்முலா integrals of the form integral f of ax plus b into dx. இதுல இன்னொரு 14 ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதோடைய ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கு பாருங்க. இப்போ integral f of x dx அப்படின்றதுனா இதோட இன்டகிரேஷன் வந்து g of x அப்படி இருந்துச்சுன்னா then integral f of ax plus b dx இது எப்படி இருக்கும்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் வச்சு முதல்ல டிவைட் பண்ணணும் 1 by a போடணும் அதுக்கப்புறம் g of ax plus b அந்த கான்செப்ட் அப்படி வந்துடும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் 16 integral ax plus b whole power n இது நம்ம x power n க்கு ஃபார்முலா பார்த்த மாதிரி தான். x power n க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? x power n plus 1 by n plus 1 பார்த்தோம். இங்க ax plus b இருக்கிறதுனால a வச்சு டிவைட் பண்ணணும். அப்போ equal to 1 by a அதுக்கப்புறம் ax plus b whole power n plus 1 by n plus 1 plus constant. அடுத்தது 17 வந்து 1 by ax plus bங்கிறது எது மாதிரினா 1 by x மாதிரி. அப்போ 1 by x க்கு இன்டகிரேஷன் நம்ம log x னு பார்த்தோம். log of modulus of x னு பார்த்தோம். இப்போ 1 by ax plus b அப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் a இருக்கிறதுனால அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 1 by a முதல்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் log of modulus of ax plus b plus c போடணும். அடுத்து 18th ஃபார்முலா sin ax plus b. அப்போ sin x க்கு இன்டகிரேஷன் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் minus cos x னு. அப்போ இங்க x கோஎஃபிஷியன்ட் a இருக்கிறதுனால அப்போ நீங்க இங்க a ஆல டிவைட் பண்ணோம். அப்போ minus 1 by a போட்டு அப்புறம் cos of ax plus b போடணும். அடுத்து cos of ax plus b cos x க்கு இன்டகிரேஷன் sin x. அப்போ இங்க ax இருக்கிறதுனால 1 by a போடணும். அப்போ equal to 1 by a போட்டு sin ax plus b எழுதணும். அப்புறம் secant square ax plus b secant square x க்கு இன்டகிரேஷன் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் tan x னு. இங்க secant square ax plus b இருக்கனால a ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 1 by a tan of ax plus b னு எழுதணும். இப்போ இன்டெகிரல் cosecant square ax plus b dx இருக்கு. cosecant square x க்கு இன்டகிரேஷன் நமக்கு தெரியும் minus cot x. அப்போ இங்க நமக்கு x க்கு பதிலா ax இருக்கனால 1 by a போடணும். நெகட்டிவ் வரனால minus 1 by a போட்டு cot ax plus b போடணும். அடுத்து secant ax plus b tan ax plus b dx integral secant x into tan x dx இருந்தா secant x தான் ஃபார்முலா. அப்போ இங்க ax இருக்கிறதுனால 1 by a போடணும். அப்போ equal to 1 by a secant ax plus b plus c. அடுத்து cosecant ax plus b cot ax plus b dx இருக்கு. அப்போ cosecant x cot x இருந்துச்சுன்னா நீங்க minus cosecant x போடுவீங்க. இங்க ax plus b இருக்குது. அப்போ 1 by a போடணும். அப்போ minus 1 by a போட்டு cosecant ax plus b போட்டு plus c போடணும். ஃபார்முலா நம்பர் 24 integral tan ax plus b dx. அப்போ இதுக்கு முன்னால உங்களுக்கு tan x க்கு இன்டெகிரல் ஃபார்முலா தெரியணும். tan x க்கு இன்டெகிரல் ஃபார்முலா log of secant x தான் ஃபார்முலா. அப்போ log of secant x னா இப்போ உங்களுக்கு ax plus b இருக்கிறதுனால 1 by a போடணும். அப்போ equal to 1 by a log of secant ax plus b plus c. அடுத்து e power ax plus b dx. e power ax plus b e power x னா e power x தான். அப்போ e power x plus b e power ax plus b தான். ஆனால் x ஓட கோஎஃபிஷியன்ட் a இருக்கிறதுனால அது மட்டும் 1 by a வரும். அப்போ equal to 1 by a போட்டு e power ax plus b plus c போட்டுருங்க. அடுத்து a power x 26th ஃபார்முலா நம்ம அங்கே பார்த்தது தான். a power x by log a plus c. இது இன்டெகிரல் 1 by root of 1 minus ax the whole square இருக்கு. dx இது வந்து நம்ம எந்த ஃபார்முலா மாதிரி பார்க்கணும்னா 1 by root of 1 minus x square ஃபார்முலா. அப்போ root of 1 minus x வேணா sin inverse x தான் ஃபார்முலா அங்க. இப்போ நமக்கு x கோஎஃபிஷியன்ட் a இருக்கிறதுனால 1 by a போடணும். அப்போ இதோட இன்டெகிரல் ஃபார்முலா வந்து 1 by a sin inverse of ax plus c. அடுத்து 28 1 by 1 plus ax plus b whole square dx. அப்போ இது 1 by 1 plus x square மாதிரி பார்த்தீங்கன்னா tan inverse x தான். அப்போ ax இருக்கிறதுனால 1 by a போடணும். அப்போ equal to 1 by a tan inverse of ax plus b plus c தான் கான்செப்ட். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு தடவை ஏதாவது கேப்ல இருந்து ஒன்னொன்னா சொல்லி பார்ப்போம்.
15th ஃபார்முலா இஃப் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இதோடைய இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் சியா இருந்தால் அப்ப இன்டெக்ரல் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ் எக்ஸ் இருக்குல்ல ஏஎக்ஸ் பிளஸ் பி இருந்தா 1/a இங்க இருக்கிற அதே டைம் ஜி ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு போடணும். சரி, இப்போ நமக்கு எந்த ஃபார்முலா முதல்ல பார்ப்போம்னா இ பவர், இது ஈஸியான ஃபார்முலா, இதை முதல்ல பார்த்துருவோம். 25 இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ். அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன? ஏ எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஏ இருக்கிறதுனால அப்ப ஈக்குவல் டு 1/a போட்டு இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் கான்ஸ்டன்ட். அடுத்த tan ax பிளஸ் பி பாருங்க. tan ax பிளஸ் பி பார்த்தீங்கன்னா tan xக்கு இன்டகிரேஷன் வந்து log ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ், அது log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ். அப்போ ax பிளஸ் பி இருக்கிறதுனால 1/a போடணும், log ஆஃப் போடணும், அப்புறம் சீக்கண்ட் ax பிளஸ் பி ஒரு பிளஸ் சி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். அடுத்த இடையில ஒரு ஃபார்முலா பார்த்துடும். 18th ஃபார்முலா பார்க்கலாம். இன்டெக்ரல் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ். சைனுக்கு இன்டகிரேஷன் மைனஸ் காஸ், அது தெரியும். அப்ப ஏஎக்ஸ் இருக்கிறதுனால 1/a போடணும். அப்ப மைனஸ் 1/a போட்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் சி போடணும். அப்ப காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா, அப்ப இதுக்கு 1/a போட்டு காஸ் ஏஎக்ஸ், அப்ப சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் சி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து சீக்கண்ட் ஸ்கொயர் ஏஎக்ஸ் பிளஸ் பி. சீக்கண்ட் ஸ்கொயர் ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டகிரேஷன் வந்து tan. அப்போ 1/a tan ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் கான்ஸ்டன்ட். கொசிகன் ஸ்கொயர் இருந்தா மைனஸ் காட்டெக்ஸ் ஃபார்முலா, மைனஸ் 1/a முதல்ல போட்டு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுக்கு காட் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் சி. அடுத்த சீக்கண்ட் ஏஎக்ஸ் பிளஸ் பி tan ஏஎக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ், அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1/a சீக்கண்ட் ஏஎக்ஸ் பிளஸ் பி தான் ஃபார்முலா. அடுத்த கொசிகண்ட் ஏஎக்ஸ் பிளஸ் பி காட் ஏஎக்ஸ் பிளஸ் பினா இது மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் தான் ஃபார்முலா. அப்போ மைனஸ் 1/a போட்டு கொசிகண்ட் ஏஎக்ஸ் பிளஸ் பி போட்டு பிளஸ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1/ax பிளஸ் பி, இது 1/x மாதிரி, அப்போ லாக் ஆஃப் வரும். அப்போ 1/a லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் சி. அடுத்து 16 ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் என் மாதிரி, அப்போ எக்ஸ் பவர் n பிளஸ் 1/n பிளஸ் 1 வரும். ஏயோட கோஷன் எக்ஸோட கோஷன் ஏ இருக்கிறதுனால 1/a போட்டு ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் n பிளஸ் 1/n பிளஸ் 1 பிளஸ் கான்ஸ்டன்ட். ஏ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் a power x by log a plus c. இங்க இதுக்கு இன்டகிரேஷன் 1/root of 1 minus ax the whole square na 1/a sin inverse of ax plus constant. 28th formula பாத்தீங்கன்னா 1/1 plus ax plus b whole square na 1/1 plus x square மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ இது tan inverse தான் formula. அப்போ 1/a tan inverse of ax plus b plus c.